ஹாய், வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். இப்போ உங்களுக்காக காரப்பொரி, அதாவது மசாலா பொரின்னு சொல்லுவோமே, அது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். காரப்பொரி செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி பொரி 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கப், வறுத்த வேர்க்கடலை 1/4 கப், முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனுக்கும் குறைவாக, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக, பெருங்காயத்தூள் சிறிதளவு. தாளிப்பதற்கு கடுகு, சீரகம், மோர் மிளகாய் 2, கறிவேப்பிலை 1 ஆர்க்கு உருவியது, பூண்டு 2-3 பற்கள், எண்ணெய் தேவையான அளவு. இதுக்கு பொதுவாக நம்ம அரிசி பொரி யூஸ் பண்ணுறோம். இதுவே அவல் பொரி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். எல்லாமே மெத்தட் சேம் தாங்க. ஆனால் இந்த அளவுகளும் சேம் தான். ஆனால் இன்றைக்கி நான் அரிசி பொரி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் இந்த வாணலியில் ஊற்றிடலாம். அப்போ தான் நல்லா கரகரப்பாக இருக்கும். இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, பருப்பு வகைகள் இது 3 வச்சுருக்கேன். பொடி வகைகள் எல்லாம் ஒன்றா வச்சுக்கலாம். கடுகு, சீரகம், இதில் மோர் மிளகா இருக்குது, இதை உடச்சி வச்சுக்கலாம். ஒரு சிலர் சிவப்பு மிளகாய் போடுற பழக்கம் இருக்குது, அது வேணாலும் போட்டுக்கலாம். மோர் மிளகாய் இப்படி உடச்சி வச்சுக்கலாம். மோர் மிளகாய் போட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவையாக இருக்கும். பூண்டு சேர்க்காமையும் பண்ணலாம், பூண்டு சேர்த்தும் பண்ணலாம். இது பூண்டு நான் தோலோட இப்படி லேசாக மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், இடித்து வச்சுருக்கேன். முதல்ல வானிலையில் எண்ணெய் சூடாகணும். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குயிக்காக பண்ணணும், அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல நான் சேர்க்க போகிறது கடுகு, அதோட சீரகம், இதோட அடுத்தது மோர் மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, இதோட முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு போட்ட பிறகு வேர்க்கடலை. இது கொஞ்சம் செவந்த பிறகு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ஆல்ரெடி நம்மளுக்கு கிறிஸ்பாக தானே இருக்கும். இந்த முந்திரி வறுபடும் நேரம் தான். இதில் பொடி வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அளந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் போட்ட உடனேயே நம்ம பொரியை போட்டுடணும். எந்த அளவு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வாணலி வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் நம்ம எல்லாமே ஒன்றா போட்டிருக்குறோம். எண்ணெயில் போடுறப்ப அது எல்லாமே நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இது பாருங்கள், செவந்துடுச்சு. இதில் இந்த பொட்டுக்கடலை போட்டுறேன். கொஞ்சம் தணலை குறைச்சிக்கலாம். இப்போ இதோட இந்த பொடி வகைகள் எல்லாம் போட்டுக்கலாம். தனியாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். இதோட இந்த எண்ணெயில் இதை இப்படி லேசாக கலந்து விட்டுட்டு பொரியை சேர்த்துடணும். பொரியை சேர்த்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே அந்த பொரி மிக்ஸ் ஆகணும். அதுலேயே அதிக நேரம் நமக்கு கலந்து விட்டிங்கன்னா பொரி ஷ்ரிங்க் ஆகிடும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே போடுறப்ப அந்த காரம், இந்த தனியாத்தூள், அது எல்லாமே நல்லா இதோட ஒட்டிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கலந்து விடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இதுலேயே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு டப்பாலையோ பாட்டிலையோ போட்டு வச்சா சுவையான மசாலா பொரி தயார். நம்முடைய தென்னிந்தியாவின் ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷான காரப்பொரி, மசாலா பொரி தயாருங்க. ரொம்ப சுலபமான முறையில் சின்ன சின்ன டிப்ஸோடு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசப்படும். அது என்னென்னா, எந்த நேரத்தில் எது போடுறீங்க, எந்த அளவு போடுறீங்கன்னு ரொம்ப முக்கியம். உப்பு குறைவாக போட்டாலும் பரவாயில்லைங்க, அதிகமாக போட்டால் அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. அதனால் உப்பும் காரமும் மிதமாக போட்டு எடுத்திங்கனாலே இந்த பொரி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தனியாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் மசாலா பொரி. தட் இஸ் பொரி மீன்ஸ் பஃப்ட் ரைஸ்.
The puff rice is all-time favorite of everyone in South India. We prepare this and keep in the house. In many houses they eat after the lunch, just when they feel like munching something, they will just eat this because it is not very rich in fat. It doesn't contain much fat. At the same time, it's very, very tasty. It's something balanced. If you see the rice flakes, it's rich in iron, carbohydrate and protein, and when we add all the other things, we have added all the protein rich things, and at the same time it's mildly spicy, so that everybody will just love this. Preparation is very, very simple. Heat oil, add mustard seeds, cumin seeds, and broken either red chilies or curd chilies, curry leaves, garlic, and then we have to add cashew nuts, roasted peanuts, and then we have to add chutney dal, and then all the powders. Add the switch off the stove and then add the puffed rice at the end. Mix it well and then take out. After it cools down to room temperature, you have to take it out and keep it in a bottle or airtight container. You can use it up to 1 month. It will be crisp till 1 month.